அப்போ இந்த காரியத்துக்காக நான் மோகன்சி அண்ணன்ட்ட பேசிக்கிட்டு செயல்பட்டு இருக்கும்போது, ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அண்ணன் கூட உட்காந்து சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை அண்ணன் என்ன சொன்னாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டுட்டு இருந்தேன், என்னென்ன ரொம்ப வருஷமாக ஜெபிக்கிறோம், போராடுறோம், வாசிக்கிறோம், அழுகிறோம், ஒரு எழுப்புதல் இல்லை, எழுப்புதெல்லாம் தொடங்கிட்டு அது இன்னும் வெளி வரல, தொடங்கிட்டு அப்படின்னு மோகன் சொன்னாங்க. பல காரியங்களை, சில அடையாளங்களை சொன்னாங்க. இன்னும் அது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டபோது அண்ணன் சொன்னாங்க, ஒரு ஒருமனம், ஐக்கியம் சபைக்குள்ள, ஊழியங்களுக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள, ஜனங்களுக்குள்ள வராமல் இருக்கிறது தான் பெரிய தடையாக இருக்குது. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னாங்க. சரி நான் சொல்லிட்டு இருக்கும்போது பல காரியங்களை ஷேர் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு காரியம் என்கிட்ட சொன்னாங்க. பிரதர், உங்களுக்கு இந்த எழுப்புதல் வரப்போது, வந்துட்டு தொடங்கிட்டு அது வெடிக்கும்போது அவர் வார்த்தை சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த எழுப்புதலில் கர்த்தர் மேடையிலே ஏறாத, போஸ்டர்லேயே இல்லாத, ஃபேஸ்புக்லேயே இல்லாத, யூடியூப்லேயே பிரசங்கம் பண்ணாத, பாடாத அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை நான் வச்சிருக்கிறேன். பாகாலுக்கு முழங்கால் படியிடாத, முத்தம் செய்யாத 7000 பேரை ஒழித்து வைத்தது போல உலகத்துக்கு இது வெளியவே தெரியாத ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை தான் நான் எழுப்புதல்ல பயன்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார் பிரதர் என்கிட்ட அப்படின்னாங்க. அண்ணன், அப்படியானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. என்னென்ன அப்படின்னு, உங்களையும் பயன்படுத்த போகிறதில்ல, என்னையும் பயன்படுத்த போகிறதில்ல நாங்கள் இப்படியே சொன்னாங்க. பிரபலியமான ஒரு ஆளையும் நான் பயன்படுத்த மாட்டேன் எழுப்புதல் நேரத்தில். அந்தரங்கத்தில் இருக்கிற, வெளியவே வராத, உண்மை உத்தமத்தோடு செய்கிற பிள்ளைகளை தான் இந்த கடைசி கால எழுப்புதல்ல தேவன் முன்னணியில் நிறுத்த போகிறார்.